வணக்க மக்களே, ஆரஞ்சு பழமும் அதனுடைய ஆரோக்கிய மருத்துவ நன்மைகளும். சிட்ரஸ் பழங்கள்ல ஒன்றான ஆரஞ்சு பழத்தை நீங்க முகத்துக்கு பயன்படுத்தினீங்க அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய விட்டமின் சி சருமத்திற்கு நல்ல பொலிவை தரும் அப்படின்றது அனைவருக்குமே தெரிஞ்ச ஒண்ணுதான். ஆனா இந்த ஆரஞ்சு பழத்தை நீங்க எடுத்துக்கும் போது விட்டமின் சி அப்படின்னு சொல்லக்கூடிய உயிர் சத்து மட்டும் இல்லாம இன்னும் பல சத்துக்கள் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்குது. அதெல்லாம் என்னென்ன சத்துக்கள்னு கேட்டீங்க அப்படின்னா கால்சியம், பொட்டாசியம், நார் சத்து, விட்டமின் ஏ, பீட்டா கரோட்டின் இது போன்ற சத்துக்கள்லாம் கிடைக்கும். ஸோ இந்த பதிவில் இந்த ஊட்டச்சத்துக்கள்லாம் உங்களுக்கு போனதுக்கு அப்புறம் ஆரஞ்சு பழம் எந்த அளவுக்கு உங்களுடைய உடலுக்கு பலவிதமான மருத்துவ நன்மைகளை கொடுக்குது, எந்தெந்த நோய்கள்லாம் உங்களுக்கு குணப்படுத்துது அப்படின்றத பற்றி தான் விரிவாக பார்க்க போகிறோம். வாங்க அதை பற்றி விரிவாக பார்க்கலாம். அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துட்டு தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கிய பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்களுக்கு நீங்கள் இன்னும் நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் மறக்காம செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோட அடிக்கடி வந்து சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். கொழுப்புகளை கரைக்க நீங்க வந்து ஆரஞ்சு பழத்தை எடுத்துக்கலாம். ஆரஞ்சு பழத்துல பெக்டின் அப்படின்னு சொல்லக்கூடிய கரையக்கூடிய நார் சத்து நிறைந்திருக்கு. இது உடல்ல சேரக்கூடிய தேவையற்ற கொழுப்புகளை நீக்குது. மேலும் இது உடல்ல இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்பான எல்டிஎல் அப்படின்னு சொல்லக்கூடிய கொழுப்பை குறைச்சு HDL அப்படின்னு சொல்லக்கூடிய நல்ல கொழுப்பை உருவாக்க பயன்படுத்தப்படுகிறது. கொழுப்புகளுடைய அளவு கட்டுக்குள்ள இருக்கிறதால உடல் எடையை குறைக்கிறதுக்கும் ஆரஞ்சு பழம் உங்களுக்கு துணை புரியும். ஸோ உடல் எடையை குறைக்கக்கூடிய நோக்கத்தில் நீங்க இருக்கீங்க அப்படின்னா தொடர்ந்து உங்களுடைய டயட்ல நீங்க ஆரஞ்சு பழத்தை எடுத்துக்கோங்க. உங்களுடைய கொழுப்புகளை குறைக்கிறதுக்கு ஆரஞ்சு பழம் ரொம்பவே உதவிகரமாக இருக்கும். இதயத்தை பாதுகாக்க நீங்க ஆரஞ்சு பழத்தை எடுத்துக்கலாம் மக்களே. இந்த ஆரஞ்சு பழத்தில் இருக்கக்கூடிய பொட்டாசியம் சத்து இதயத்தை பாதுகாப்பதற்கும் இதய நோய் வராமல் தடுக்கிறதுக்கும் பெரிதும் உதவிகரமாக இருக்கு. இதய துடிப்பை குறிப்பாக உங்களுக்கு சீராக்குவது இந்த ஆரஞ்சு பழம் தான். ஸோ ஆரஞ்சு பழத்தை எடுத்து இதய ஆரோக்கியத்தை பாதுகாத்துக்கோங்க. நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும். உங்களுடைய இம்யூன் சிஸ்டம், இம்யூன் பவர் இன்க்ரீஸ் பண்றதுக்கு நீங்க ஆரஞ்சு பழத்தை எடுத்துக்கலாம். ஆரஞ்சு பழத்தில் அதிக அளவு இருக்கக்கூடிய விட்டமின் சி அப்படின்னு சொல்லக்கூடிய உயிர் சத்து உங்களுடைய உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தியை, இம்யூன் பவரை இன்க்ரீஸ் பண்ணுது. ஸோ அதை அதிகரிச்சு வைரஸ் நோய்களை தடுப்பதற்கு கூட இந்த ஆரஞ்சு பழத்தில் இருக்கக்கூடிய பாலிஃபினால் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சத்து உதவிகரமாக இருக்கு. உங்களுக்கு வரக்கூடிய சீசன் அட்டாக் ஆகக்கூடிய நோய்கள், தொற்று நோய்கள் பலவற்றை நீங்க வராமல் தடுக்கலாம், குணப்படுத்திக்கலாம். ஆரஞ்சு பழத்தை நீங்க சாப்பிடுவதன் மூலம் மலச்சிக்கல் குணமாவதற்கு நீங்க ஆரஞ்சு பழத்தை எடுத்துக்கலாம். குடலினுடைய இயக்கத்தை நம்ம சீராக வைத்துக் கொள்வதற்கு ஆரஞ்சு பழத்தில் இருக்கக்கூடிய நார் சத்து உதவிகரமாக இருக்கும். நார் சத்து நிறைந்திருக்கக்கூடிய உணவுகளை நம்ம அதிகமாக சாப்பிடும் போது மலச்சிக்கல் பிரச்சனை நம்ம குணப்படுத்திக்கலாம், மலச்சிக்கல் பிரச்சனை வராமல் தடுத்துக்கலாம். அந்த வகையில் நார் சத்து நிறைந்திருக்கக்கூடிய ஆரஞ்சு பழத்தை நீங்க எடுத்துக்கும் போது மலச்சிக்கலை எளிதில் இது குணப்படுத்துறதுக்கு உதவிகரமாக இருக்கு. கண் பார்வை அதிகரிக்க நீங்க ஆரஞ்சு பழத்தை எடுத்துக்கலாம். ஆரஞ்சுல விட்டமின் ஏ மற்றும் கரோட்டினாய்டுகள் நிறைந்திருக்கு. இது கண் சம்பந்தமான நோய்களை தடுத்து கண் பார்வை திறன் அதிகரிக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கு. மங்கலான பார்வை போன்றவற்றை கூட இது குணப்படுத்துது. கண் சம்பந்தமான பல விதமான பிரச்சனைகளை குணப்படுத்தவும் வராமல் தடுக்கவும் நீங்க ஆரஞ்சு பழத்தை எடுத்துக்கலாம். ரத்த அழுத்தம் சீராக நீங்க ஆரஞ்சு பழத்தை எடுத்துக்கலாம். உங்களுடைய பிளட் பிரஷர் இருக்கு பாத்தீங்களா, ஸோ பிபி, அந்த ரத்த அழுத்த நோய் இருக்கிறவங்க ஆரஞ்சு பழத்தை சாப்பிட்டாங்க அப்படின்னா ரத்த அழுத்தம் உங்களுடைய பிளட்ல கண்ட்ரோலாக இருக்கும். ஸோ இந்த ஆரஞ்சு பழத்தில் இருக்கக்கூடிய பெக்டின் மற்றும் ஃப்ளவனாய்டுகள் ரத்த அழுத்தத்தை குறைக்கக்கூடிய தன்மையை கொண்டிருக்கு. இதனால தான் உங்களுக்கு இந்த பிபியை கண்ட்ரோலாக வைக்கிறதுக்கு ஆரஞ்சு பழம் உதவிகரமாக இருக்கும். சிறுநீரக கற்கள் உங்களுக்கு இருக்கு, அந்த சிறுநீரக கற்கள் உங்களுக்கு நீக்கிறதுக்கும் சிறுநீரக கற்கள் பிரச்சனை வராமல் தடுக்கிறதுக்கும் நீங்க ஆரஞ்சு பழத்தை எடுத்துக்கலாம். ஆரஞ்சு பழத்தில் விட்டமின் சி அப்படின்னு சொல்லக்கூடிய உயிர் சத்து நிறைந்திருக்கு. இது சிறுநீரக கற்களினுடைய உருவாக்கத்தை தடுக்குது. சிறுநீரக கற்கள் உருவாக்கியிருந்தாலும் அதை கொஞ்சம் கொஞ்சமாக கரைக்குது. சிறுநீரக பிரச்சனை இருக்கிறவங்க எல்லாம் ஆரஞ்சு ஜூஸை குடிக்கிறது ரொம்பவே நல்லது. ஆரஞ்சு பழத்தை நீங்க அப்படியே சாப்பிடலாம். சருமத்திற்கு நல்லது ஆரஞ்சு பழம் மக்களே. ஆரஞ்சு பழத்தினுடைய நன்மைகள்ல கோடை காலத்தில் ஏற்படக்கூடிய சரும பிரச்சனைகளை சரி செய்வதற்கும் ஆரஞ்சு பழம் பயன்படுது அப்படின்றதும் குறிப்பிடத்தக்கது. வயது முதிர்வை தடுக்கிறதுக்கும் தினமும் நீங்க ஆரஞ்சு பழத்தை சாப்பிடலாம். வயது முதிர்வை தடுக்கிறதுக்கு அப்படின்னா உங்களுடைய முகம் சுருக்கம் இல்லாமல் தெரிவதற்கும் எப்போதுமே உடல் இளமை பொலிவோட இருக்கிறதுக்கும் உங்களுடைய உடலும் சுறுசுறுப்பாக இருக்கிறதுக்கும் கண்டிப்பாக நீங்க ஆரஞ்சு பழத்தை எடுத்துக்கலாம். மூட்டு வலி குணமாக நீங்க ஆரஞ்சு பழத்தை எடுத்துக்கலாம். ஆரஞ்சு பழத்தை நீங்க ஜூஸ் ஆகவோ அல்லது நீங்க ஆரஞ்சு பழத்தை அப்படியே நீங்க சாப்பிடுறதன் மூலமாக மூட்டு வலி மற்றும் மூட்டு சம்பந்தமான உங்களுக்கு எந்த விதமான பிரச்சனைகள் இருந்தாலும் அது எல்லாத்தையுமே சரி செய்யும் ஆரஞ்சு பழம். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா ஆரஞ்சு பழம் எந்த அளவுக்கு அதிசய நன்மைகள், மகத்துவங்கள் மற்றும் மருத்துவ குணங்களை கொண்டிருக்கு அப்படின்றத இந்த பதிவை பார்த்ததுக்கு அப்புறம் தெரிஞ்சிருப்பீங்க. ஆரஞ்சு பழத்தை நான் சாப்பிட்டதே இல்லை அப்படின்னு சொல்றவங்களாம் இனிமேல் சாப்பிட ஆரம்பிங்க. ஆரஞ்சு பழத்தை சாப்பிட சோம்பேறித்தனப்படுற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்றவங்களாம் ஆரஞ்சு பழத்தை ஜூஸ் ஆகவாது குடிங்க. அதில் இருக்கக்கூடிய மருத்துவ நன்மைகள் உங்களுக்கு முழுவதுமாகவே கிடைக்கும். ஸோ ஆரஞ்சு பழத்தை சாப்பிட்டு அதில் இருக்கக்கூடிய மருத்துவ நன்மைகளை பெற்று நீங்கள் ஆரோக்கியமாக இருங்க. நன்றி மக்களே.